இந்த நாள் இனிதாகட்டும். அனைவரும் நலமா? எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அத கதையா உங்களுக்கு சொல்றேன். கேட்க ரெடியா இருக்கீங்களா? என் ஃப்ரெண்டு எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்படி நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்திட்டேங்க. அவ கேட்குற மாதிரியே இல்லங்க. அதான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் இதே மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தாளா, அவள என்ன பண்ணேன், "கைய நீட்டு" அப்படின்னு சொன்னேங்க. அவளும் கைய நீட்டுனாங்க. நான் சாக்லேட் குடுப்பேன்னு நெனச்சா போல, நான் ஏன் சாக்லேட் குடுத்தேன். டம்ளர் ஃபுல்லா தண்ணிய புடிச்சு அவ கையில வச்சேன். "எவ்ளோ நேரம் இத உன்னால புடிக்க முடியுமோ, அவ்ளோ நேரம் புடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அவளும் என்ன தெரியுமா சொன்னா, "ச்சே! ஒரு டம்ளர் தண்ணி தானே, எவ்ளோ நேரம் வேணாலும் நான் கையில புடிச்சிட்டு இருப்பேன்னு" திமிரா பேசிட்டு கையில புடிச்சுக்கிட்டே இருந்தா. 5 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் ஆச்சு. 15 நிமிஷம் ஆச்சு. அந்த அம்மாவால புடிச்சிட்டு இருக்க முடியவே இல்ல. "அடி போடி! எனக்கு கை வலிக்குதுன்னு" சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டாங்க. அப்போ நான் அவகிட்ட ஒரு கேள்வி கேட்டேங்க. "ஒரு டம்ளர் தண்ணிய உன்னால கையில வச்சுட்டு இருக்க முடியலையாடி?" அப்படின்னு கேட்டேங்க. அதுக்கு அவ சொன்னா, "ஒரு டம்ளர் தண்ணி வெயிட் ஒண்ணும் இல்லடி. ஆனா ரொம்ப நேரம் கையில வச்சுட்டு இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடி. கை வலிச்சுது. அதான் அத தூக்கி போட்டுட்டேன்" அப்படின்னு சொன்னாங்க. சிரிச்சுட்டே நான் அவகிட்ட ஒண்ணு சொன்னேங்க. கஷ்டத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தனா, மனசும் வலிக்க ஆரம்பிச்சுரும்டே. அதனால டம்ளர தூக்கி போட்ட மாதிரி உன் கஷ்டத்தையும் தூக்கி போட்டுரு. லைஃப் இஸ் ஈஸி டு லிவ் அப்படின்னு சொன்னேங்க. அவ என்ன பார்த்தாங்க. நானும் அவள பார்த்தேங்க. அவ என்ன பார்த்தா, நானும் அவள பார்த்தேங்க. அப்புறம் என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க. "உனக்கு மட்டும் எப்புட்ரி இப்படியெல்லாம் யோசிக்க தோணுதுன்னு" சொல்லிட்டு தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. சரி, அவ ஓடட்டும் விடுங்க. இப்ப சொல்லுங்க. நீங்களும் தூக்கி போட்டுருவீங்க தானே? ஹலோ! டம்ளர் இல்ல. உங்க மனசுல இருக்கிற கஷ்டங்கள, பாரங்கள தூக்கி போட்டுருங்க. சந்தோஷமா வாழுங்க. மத்தவங்களையும் சந்தோஷமா பார்த்துக்கோங்க. விடை பெறுகிறேன் நான்.